ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ரங்கநாதனுடைய பாதுகை பராகமும் அடியார்களுடைய பாதகமல ரேணுவும் என்ற தலைப்பிலே ஒரே ஸ்லோகத்தை வைத்து அதற்கு உபஷ்டம்பகமான சில பிரமாணங்களை வைத்து சொல்லலாம் என்று ஆச்சாரியர்களுடைய அனுமதியின் மீது ஆரம்பிக்கின்றேன். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷரணத்ராணசேகரா சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷரணத்ராணசேகரா ஸ்ரீரங்க பிருத்வீஷரணத்ராணசேகரா ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவ லோகத்திலேயே சிறந்ததான, இனிமேலும் பிறக்க முடியாத, இதுக்கு முன்பும் இல்லாததான சிறந்த காவியமான பாதுகா சஹஸ்ரத்தை ஆரம்பித்தவர் அந்தாதி சந்தையிலே சந்தகா என்று ஆரம்பித்து சந்தகா என்று முடிக்கின்றார். அப்பேற்பட்ட நிலையிலே எம்பெருமானை பற்றி, எம்பெருமானுடைய பாதுகையை பேச நினைத்தவர் அடியார்களுடைய பெருமையை பற்றியே சொல்வதாக ஆரம்பிக்கின்றது முதல் ஸ்லோகம். இந்த அடியார்களுக்கு அடைமொழியாக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக எம்பெருமானுடைய திருப்பாதுகத்தை சென்னிக்கு அணியாக சூடியவர்கள், மேலும் புவனத்ராண பத பங்கஜ ரேணவஹ ஏ சந்தஹ ஏ ஜெயந்தி. இங்கே முக்கியமாக பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடியினுடைய திராணமான பாதுகை என்று பேச புகுந்தவர் எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு ஆரோபணமோ எதுவும் செய்யாமல் ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக என்று சரணத்தை வர்ணம் பண்ணாலும் அது சாதாரணமாக விட்டுவிட்டு, ஆனால் அடியார்களுடைய திருவடிகளை பேசும் பொழுது புவனத்ராண பத பங்கஜ ரேணவகா என்று பதத்தை பங்கஜமாக உருவகம் பண்ணிய ஒரு பாங்கு ஏன் என்ற ஒரு வினா எழுகின்றது. எம்பெருமானுடைய திருவடியை பங்கஜமாக உருவகம் பண்ணவில்லை, ஆனால் அடியவர்களுடைய திருவடியை பங்கஜமாக உருவகம் பண்ணி அதிலே இருக்கின்ற ரேணுவோடு கூடியவளான அவர் இந்த சந்தகா ஜெயந்தி என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்த நிலையிலே பாகவதத்திலே காரணம் பகவானே இந்த பாகவதர்களுடைய அவயவங்கள் விசேஷங்களை எல்லாம் உகந்திருக்கின்றான் என்பதற்கு அதிகமான சான்றுகள் இருக்கின்றன. அதை வைத்து இங்கே சொல்ல ஆரம்பிக்கின்றோம். துவைபாயனர் முதலிய 26 ரிஷிகள் எம்பெருமானை பார்க்க வந்தனர். பார்க்க வரும் பொழுது பகவானே சொல்கின்றான், அஹோவயம் ஜன்மபிருதா லப்தம் கார்ஷ்ணேன தத்பலம் தேவானாமபி துஷ்பிராபம் யதி யோகேஸ்வர தரிசனம் என்று சர்வயோகேஸ்வரேஸ்வரனாக இருந்தாலும் கூட அவர்களையே யோகேஸ்வரராக ஒப்புக்கொண்டு இது அகோவயம் ஜன்மபிருதா என்று தன்னுடைய ஜென்ம சாபல்யமே ஏற்பட்டதாக பேசுகின்றான் இந்த ரிஷிகளை பார்த்து. மேலும் கிம் சொல்ப தபசாம் ரிணாம்
அர்ச்சாயாம் தேவசக்ஷுஷாம் தர்சன ஸ்பர்சன பிரஸ்ன பிரஹ பாதார்ச்சனாதிகம் கிம் என்று சொல்ப தபசாம் ருணாம். அர்ச்சாயாம் தேவசக்ஷுஷாம், இவர்களுடைய தரிசனம் என்ன, ஸ்பர்சனம் என்ன, பிரஸ்னம் என்ன, பிரகம் என்ன, பாதார்ச்சனைகளாலே பயன் கிடையாது என்று அவனே சொல்கின்றான். அவனுடைய அர்ச்சையை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்லிவிட்டு நக்கியம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்தி உருகாலேன தர்சனாதேவ சாதவா என்றார். இதற்கு சிறந்ததான ஒரு அன்வயம் செய்யும் பொழுது சாதவா தீர்த்தானி நது அம்மயானி, சாதவா தேவாக நது மிருச்சிலாமயாக. அம்மயானி தீர்த்தானி மிருச்சிலாமயாச்ச தேவாக உருகாலேன புனந்தி தர்சனாதேவ ஏதாவிசாக சாதவா புனந்தி என்ற அன்வயம் மிகச் சிறந்ததாக இருக்கும். இப்படி அவனே அடியார்களுடைய பெருமையை அவர்களுடைய எதிரிலேயே காண்பிக்கின்ற ஒரு பாங்கினாலே பார்க்கும் பொழுது அதை மனதில் நினைத்துத்தானோ புவனத்திரான பத பங்கஜரேனவா என்று அவனுடைய திருவடிக்கு உருவகம் செய்யாமல் இவருடைய திருவடிக்கு உருவம் செய்தான் என்று தோன்றுகின்றது. மேலும் விதேக தேசத்திலே ராஜாவாகவும் பகுலாசன் என்ற ராஜா ஒருவன் இருந்தான். அதே போல் ஒரு பிராமணனும் இருந்தான், சுததேவன் என்ற பிராமணன். இவர் இரண்டு பேரும் பகவானிடத்திலே பக்தி அதிகமாக உடையவர்கள். ஏதோ அவகாசம் இருந்தது போலும் உடனே தாரிதனை கூப்பிட்டு நேராக நாம் மிதிலா தேசத்திற்கு போக வேண்டும் என்று பல, அதாவது கிருஷ்ணனும் நாரதர் முதலான ஒரு, அதாவது செவன மகரிஷி முதற்கொண்டு இருக்கின்ற பல ரிஷிகளோடு சேர்ந்து அங்கே விதேக தேசத்திற்கு செல்கின்றார்கள். செல்கின்ற சமயத்திலே முதலில் 2 பேரும் பார்க்கின்றார்கள். பெருமானையும் எல்லோரையும் சேவித்து வணங்கி எல்லோரும் ஆதித்யம் செய்வதற்காக வீட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று சொல்ல கட்டாயம் வருகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லும் பொழுது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், பகுலாசனுக்கு தெரியாது அல்லது சுததேவனுக்கு தெரியாது, 2 பேர் வீட்டுக்கும் எல்லாரும் போயிருக்காங்க. ஒரே சமயத்திலே 2 பேர் வீட்டுக்கும் போயிருக்கா. இது ஒரு அழகான ஒரு ஸ்திதி. அதிலே போகும்பொழுது அவன் பகுலாசன் என்ன பண்ணான்னா உட்கார்ந்து நத்வதங்கிரீம் பிரக்ஷால்ய ததபோ லோக பாவனீஹி சகுடும்போ வஹன்மூர்த்னா உதயான் சக்ர ஈஸ்வரான். இந்த கிருஷ்ணனை காணோம் சேர்த்துட்டார வழிய அவள்லாம் உட்காந்து வச்சு திருவடியெல்லாம் சோதிச்சு அர்க்கியபாத்தியம் எல்லாம் பண்ணி இது பண்ணி ஈஸ்வரான்னு இவர் இருக்கும்போது அவளுக்கு சொல்றார் பாகவதத்துல ஈஸ்வரான்னு. தினானி கதிஜித் பூமன்னு கிரகான்னோ நிவசத் விஜய்ஹி விஜய்ஹி சக சமயத்தா ரொம்ப நாள் இங்க இருக்கணும், என்னுடைய கிரகத்திலேயே வாசம் பண்ணணும். ஏன்னா பாதரஜசா புனீஹீதம் நிவே குலம், உங்களுடைய பாதரஜ சுததேவ உபஸ்திதः சபார்ய ஸ்வஜனாபத்யः உவாச அங்கிரிமபிமசேன். திருவடியும் பிடிச்சு கிருஷ்ணனை பிடிச்சான்றது ரிஷிகளுடைய திருவடிதான் பிடிச்சான்றது இந்த பாகவதத்துல. பகவான் உவாச்சா. அடுத்ததாக சுததேவனுடைய ரீதியில் வரும்போது பகவானே சொல்கின்றார். அது பிராமணன் அப்படின்னாலே சுததேவன் பிரம்மன்னே தே அனுகிரகார்த்தாய சம்பிராப்தான் வித்யமூன் முனீனு தன்னை சொல்லிக்கல, அவள் தான் சொல்ற. ஆகவே சஞ்சரந்தி மயாசக மயாலோகானு புனந்த பாதரேணுபிஹி புனந்தஹ பாதரணி தேவா க்ஷேத்ராணி தீர்த்தானி தர்சன ஸ்பர்சனார்ச்சனைஹி சனைः புனந்தி காலேன ததபி அர்ஹதமேக்ஷயா. அப்பேற்பட்டவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இது இருக்கின்றது தீர்த்தங்கள் முதல் கொண்டு என்று பகவான் பாகவதர்களுடைய பெருமையை பற்றி பேசிய ஒரு அழகு அந்தர சாதாரணமானது.
பிராமணோ ஜன்மனா ஸ்ரேயானே சர்வேஷாம் பிராணினாமிஹ தபசா வித்யா துஷ்ட்யா கிமு மத்கலயா யுதஹ ந பிராமணாதி மேதயிகம் ரூபமேதத் சதுர்புஜம். அவை கிருஷ்ணன் எப்பவுமே சதுர்புஜனாக இருக்கான்றது தெரிகிறது. இதெல்லாம் ஒரு இடம் எங்கன்னா கீதா பாஷ்யத்துல சதுர்புஜனாக இருந்தான்லாம் அவர் சுவாமி சொல்றார். இதுக்கெல்லாம் சதுர்புஜனாகவே இருந்தான்றதுக்கு பலவிதமான அகச்சான்றுகள் பாகவதத்திலேயே இருக்கு. மற்றவர்களுக்கு தெரியாது இருக்கலாம், விரோதிகளுக்கு. இவளுக்கு மாத்திரம் இருந்ததுக்காக அதேதான் நப்ராமணான் மேதயிதம் ரூபமேதத் சதுர்புஜம் சர்வவேதமயோ விப்ரஹ சர்வதேவமயோ ஹரிஹி துஷ்பிரஜ்ஞா அவிதித்வ இவம் அவஜானம் ச சூயவஹ குருமாம் விப்ரமாத்மானம் அர்ச்சாதா வித்யதிஷ்டயः. இதை சொல்லி மற்றவர்கள் அவஜானந்தி மாமூடாக மட்டும் இல்ல, இவாளையும் நானே தான் விப்ரர்கள் தான் நாம் என்பதெல்லாம் மிக பேசுகின்ற ரீதியிலே பேசும்பொழுது தன்னை விட பாகவதற்கு சிரேஷ்டம் கொடுத்த பெருமை பகவானுக்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் சுவாமி தேசியனும் பல பங்கஜ ரேணவகா என்று சொன்னாரோ என்று சொல்ல தோன்றுகின்றது. சராச்சரமிதம் விஸ்வம் பாவாயேதாஸ்ய ஹேதவஹ மத்ரூபாணீதி சேதசி ஆதத்தே விப்ரோ மதீக்ஷயா. எல்லாமே ஈஸ்வருடைய ரூபம்தான். சரீரம், ரூப சப்தத்துக்கு சரீரம், சரீரம்னு பார்க்கிறபடினால இப்படியெல்லாம் நம்ம சித்தாந்தத்திற்கு அனுகுணமான பல இடங்கள், நம்ம சித்தாந்தம் தான் எங்கேயும் இருந்தாலும் மற்றவாள் சொல்வதற்காக சொல்லுகின்ற காரணத்தினாலே அனுகுணமான இடங்கள் பல இருக்கின்றன. அதுவும் பாகவதருடைய பெருமை சொல்லுகின்ற காரணத்தினால தஸ்மாத் பிரம்மர்ஷிங்கேதானி பிரம்மன் மத்சத்யா அர்ச்சயா ஏவம் சேதச்சிதோஸ்மிர்தா நான்யதா பூரி பூதிபிஹி. அவ வேற எதனாலும் என்ன அர்ச்சனை பண்ணாலும் பிரயோகம் இல்லை, இவாள் அர்ச்சனை பண்ணா போதும் எனக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி என்று. சாரஸ்வதமான கஷேத்திரத்திலே ரிஷிகள் எல்லாரும் கூடி மிகச்சிறந்ததான சாத்விகமான ஒரு மூர்த்தி யார் என்று நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று சொல்ல அதற்கு புறப்பட்டார் குரு. முதல்ல போனார் பிரம்மலோகத்திற்கு. ஒன்றுமே வணங்காமல் விளங்காமல் இருந்த காரணத்தினாலே கோபம் வந்தது. உடனே அங்கிருந்து கிளம்பி வந்தார். மறுபடி அவர் கட்டி கொண்டார். கைலாசநாதர் கட்டி இம்மாதிரி செய்வது தவறு, எப்படி கட்டி தொடரலாம் என்றெல்லாம் சொன்னோன்னா அவருக்கு கோபம் வந்தது. சூலம் உத்தியம் என ஆரம்பித்தார். அப்புறம் பார்வதி தடுத்தார். உடனே அதை விட்டுட்டு இங்கேருந்து வந்தார், வைகுண்டத்துக்கு வந்தார். அவர் லட்சுமியினுடைய அங்கத்தில் படுத்து இருக்கிற சமயத்தில் இவர் காலால் எட்டு வருகிறார். அந்த சமயத்தில் அதோ ஜகாம வைகுண்டம் எத்ர தேவோ ஜனார்தனா சயானம் ஸ்ரீய உத்சங்கே பதா பக்ஷஸ்யலாடயத்து. வேற எங்கேயும் இடம் கிடைக்கலப்போ மாறலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கலன்றதுனால மாறல அடிச்சார் போல். அதாடயத்தி தத உத்தாய பகவானே சகலக்ஷ்ய சதா அங்கதி. அங்கங்க விசேஷம் போடுறதுல ரொம்ப அழகா இருக்கு. ஸ்வதல்பாதவருஹ்யாத நநாம சிரசா முனிம் அஹோதே ஸ்வாகதம் பிரம்மன்னி நிஷீத அத்ர ஆசனேக்ஷணம் அஜானதாம் ஆகதான் வஹ க்ஷந்துமர்ஹதன பிரபோ அதீவ கோமலௌ தாத சரணௌ தே மகாமுனே இத்யுக்த்வா விப்ரச்சரணௌ மர்த்தயன் சேனபாணினா புனீஹி சஹலோகம் மாம் லோகபாலாஞ்ச மத்யதானே. அவை லோகத்தோடு கூடிய என்ன லோகபாலம்லாம் எல்லாரையும் நீ காப்பாற்ற வேணும்னு அவர் திருவடியை பிடிச்சு விடுறார். அதனாலதான் இவர் சிறந்த சாத்விக மூர்த்தின்றத நிர்தாரணம் பண்ணான்னு பின்னாடி எல்லாம் வருது. ஏன்னு அவர் சொல்லும் போது சொல்றார், பாதோதகேன பவதா தீர்த்தானாம் தீர்த்தகாரிணா. பகவான் சொல்றது, மத்வா சொல்றது தீர்த்தகாரிணா அத்தியாகம் பகவன் லக்ஷ்யா ஆசம் ஏகாந்த பாஜனம். இப்போ உதச்சினால்தான் எனக்கு ஏகாந்த பாஜனமான திருவடி பட்ட இடம் தான் இப்ப முக்கியமாக ஆகி போச்சு. பஸ்யத்துரசிமே பூதிஹி பவத்பாத ஹதம் ஹதா. அவர் ரொம்ப பாபம் நிறைய அந்த மாதிரியும் அது போயிட்டு முடியனால எனக்கு லட்சுமியே இங்க இருக்க போறா, அது உங்களுடைய திருவடி சம்பந்தத்தினால என்று பாகவதருடைய திருவடி சம்பந்தத்தை பகவானே பல இடங்களில் பேசுவது இது முக்கியமான பாடினாலேதான் இப்பேற்பட்ட கருத்தெல்லாம் மனதிலே நிறுத்தித்தான் பதபங்கஜ ரேணவகா என்று கூறினார் என்றார் முகையார்.